சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் லெவல் வந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணால் சுகர் லெவல் அதிகரிக்காமல் நம்ம வந்து தப்பிச்சுக்க முடியும். இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. எப்படின்னா அமெரிக்கன் ஹூஸ்டன் யூனிவர்சிட்டியில் இது மாதிரி வந்து எக்ஸசைஸ் காலை வந்து முதல்ல வந்து நல்ல தரையில் அழுந்த ஊனிக்கங்க. அதோடைய குதிகாலம் மட்டும் மெதுவாக வந்து 2 காலையும் மேலே ஏற்றுங்க. ஒரு சில செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு திரும்பவும் கீழே அப்படியே விடுங்க. மறுபடியும் அப்படி குதிகாலம் மட்டும் மேலே தூக்கணும். மறுபடியும் அதை கீழே கொண்டு வாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான எக்ஸசைஸு பண்ணுறதன் மூலம் நம்ம வந்து 52% நமக்கு ஏறக்கூடிய அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஹூஸ்டன் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம காலில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த பக்கம் அந்த காஃப் மசில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஃப் மசில் பின்னாடி இருக்கக்கூடியது சோலஸ் மசில்னு சொல்லிட்டு அந்த மசிலை வலுப்படுத்துது. அதை வலுப்படுத்துறதன் மூலம் நமக்கு சுகர் லெவல் ஷூட்டப் ஆகாமல் கண்ட்ரோலில் வச்சுக்குது.